அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு கிட்ட மாட்டின கதையாக பயபுள்ள எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த ஒரு இடத்துல ஒரு கிழமை ஒன்று நடந்து வருதுப்பா. இது என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளுடைய இந்த டிராகன் கீழே விழுந்திருக்குல்ல, அந்த டிராகனை ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன நினச்சிக்கிறான், அவன் வந்து அந்த டிராகனை ஹார்ம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்குறான். அதான் அவர் என்ன சொல்கிறார், எப்பா இங்கே பாரு, நான் வந்து அதை ஹர்ட்லாம் பண்ணலை, அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறது காலி ஆயிடுச்சு, நான் வந்து ஹீல் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட இவன் நம்புற மாதிரி இல்லை. இவன் என்ன சொல்கிறான், நான் கண்ணால் பார்க்கறத மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், தம்பி நீ பார்க்கறது இல்யூஷனாக கூட இருக்கும் அப்படிங்கிறாப்புல. என்னையா என்கிட்ட ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இப்போ இந்த ஆள் என்ன பண்ணுறான், அவன் கையில் ஒரு கொம்பு இருக்குல்ல, தடி மாதிரி, அதை எடுத்து அவனுடைய நெத்தியில் வச்ச உடனே அவனுடைய கண்ணுக்குள்ளே ஒரு எனர்ஜி அப்படிங்கிறத அவன் பார்க்குறான். பார்த்த உடனே, டேய் நீ தானா, அது உண்மையாகவே நீ தான் வந்திருக்கியா, நான் இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை காலமாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னையா பேசிக்கிட்டு இருக்க, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதான் அந்த மனுஷன் கேட்குறான், நீ எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கியா, உன்னால் ஏன் அந்த ஹோயுபோவை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஜேட் ஸ்டாஃப் எதுக்காக உனக்கு அடிப்படைஞ்சது, இதெல்லாமே நீ எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கியா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி காட்ஸ் அண்ட் டீமன்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத யோசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இவன் பார்க்குறான், யோ உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, இந்த மாதிரி புதிர் போட்டு பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிறான். ஸோ இந்த மனுஷன் இருக்கார்ல, அந்த ஒரு கிழமை, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போன காட்ஸ் அண்ட் டீமன்ஸில் ஒருத்தர் தான் இந்த ஆளுடைய மாஸ்டர். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, நான் வெளியில் வரும்போது ஒரு குரல் கேட்டுது, அதுதான் உன்னுடைய மாஸ்டரா அப்படின்னு கேட்குறான். இந்த கிழமை பார்க்குது, எது வெளியில் வரும்போது குரல் கேட்டுச்சா, இந்த பாரு அந்த குரல் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அது சொல்கிறது எல்லாமே நான்சென்ஸு, அது 1 நம்பர் ஃப்ராடு அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான், நீ பேசுறது தான் ஏன் ஃப்ராடு தனமாக இருக்குது, உன்னை தான் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ என்ன சொன்ன, பார்க்கறத தான் நம்புவேன்னு சொன்னல, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்னத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. இவனால் தாக்கு பிடிக்க முடியல. என்னையா பண்ணுற, என் உடம்பால் தாக்கு பிடிக்க முடியல, என்னால் நகர முடியல அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இந்த ஒரு மனுஷனுக்கு அவருடைய மாஸ்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. இவனுக்குள்ள ஒரு எனர்ஜியை பார்த்தார்ல, அந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ், அதில் வந்து ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி உத்தரவு. அதை தான் இந்த மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே மெமரிஸ் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. தூரத்தில் ஒரு கண்ணு மாதிரி இருக்குங்க, அது கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு கண்ணு இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுது, இந்த காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் இவங்க 2 பேரையுமே ப்ரொவோக் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படிங்கிறத வர வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதை எதிர்த்து கேள்வி கேட்க தான் இந்த 2 பேர் வந்திருக்காங்க. இந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து காட் கிளான், ஒருத்தர் வந்து டீமன் கிளான், 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு கண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விதி, ஹெவன்ஸ் வில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக சண்டை போடும்போது அது என்ன சொல்லுது, ஏண்டா நீங்கள்லாம் ஒரு எறும்பு மாதிரி, ஒரு எறும்பு மலை நகத்தலான்னு பார்த்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படிங்குதுப்பா. இவனுங்க 2 பேர் சேர்ந்தே சண்டை போட்டால் கூட ஒன்றுமே பண்ண முடியல. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 2 பேர் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் 2 பேரையும் நான் வந்து அந்த பிறப்பு இறப்பு சூழலுக்குள்ளே அனுப்ப போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு வேற லெவலில் அடிக்குது அது. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதை எதிர்த்து தான் சண்டை போடுறாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நீ மனுஷனாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, டீமனாக இருந்தாலும் சரி, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது, அதை மீறி உன்னால் நடக்கவே முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் விதியை மீறி நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. இப்போ அந்த இடத்துக்கு 3வது ஒருத்தன் வரான், பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோ தான் நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்கல்ல, அந்த சண்டைக்குள்ளே இவனை சேர்ந்துக்கிறான். அந்த ஒரு ஹெவன்லி ஐ அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சி அழிக்கணும், அதுதான் வந்து இவனுடைய குறிக்கோள். அதை கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடறான், அதை தாக்கிடுறான். இருந்தாலும் முழுசாக அதை அழிக்க முடியல அவனால். மறுபடியும் அதை அட்டாக் பண்ணுது. ஓரளவு கஷ்டப்பட்டு அதை அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் அந்த ஹெவன்லி ஐ அப்படிங்கிறத அழிச்சதுனால அடுத்த பிறவி அவன் எடுக்கும்பொழுது அந்த ஹெவன்லி ஐயால் அவனை டிடெக்ட் பண்ண முடியாது. ஆனாலுமே அதுக்கப்புறம் அவன் ஒரு சில பிறவிகள் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஒவ்வொரு பிறவிலையும் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த ஹெவன்லி ஐ அப்படிங்கிறத டிஸ்ட்ராய் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியல. ஸோ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் அண்ட் லைஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்று சேரும், அதுதான் சரியான தருணம் அப்படின்னு முடிவு பண்ணி 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இவன் ஏஞ்சிக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணுறாங்க. அந்த ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, 2 விதமான எனர்ஜி, அதை இவன் உடம்புக்குள்ளே செலுத்தினதுமே அவங்க தான். ஸோ இதனால தான் 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா உயிரோடு எந்திரிச்சு வந்திருக்கான். இப்போ அந்த மனுஷன் கேட்குறாரு, நீ கேட்ட கேள்விக்கான பதில்கள் உனக்கு கிடைச்சதா அப்படிங்கிறாரு. இவன் என்ன கேட்குறான், ஐயோ என்னை வச்சு என்னையா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இன்ஃபர்மேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறாருங்க. அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஹெவன்லி பாத் அப்படிங்கிறது பூமிக்கு வருது.
வந்த உடனே இந்த காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2 குரூப்பாக பிரிகிறாங்க. ஒரு குரூப் வந்து அந்த ஹெவன்ஸுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க, இன்னொரு குரூப்பு ஹெவன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஹெவன்ஸை எதிர்க்கிற குரூப் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உயிர்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு மிகப்பெரிய இழப்பு, இவங்க வந்து தோற்று தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணி இவனுக்குள்ளே அந்த ஒரு 2 விதமான எனர்ஜி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆரிஜின் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு கொடுத்த என்னுடைய வேலையை நான் முடிச்சிட்டேன், சரியா? ஸோ இதுக்கு மேலே எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு ஆரிஜின் மேப்பை நீ பத்திரமா வச்சுக்கோ, சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுலேயே கரைய ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த ஆள் 10,000 வருஷமாக இங்கே தான் இருந்திருக்காரு. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், யோ நீ வெளி உலகத்தையே பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, வெளி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மனுஷன் 10,000 வருஷமாக இந்த ஒரு குகைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ இவனோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சு போய்கிட்டு இருக்கான். அதான் அவர் சொல்கிறாரு, சீக்கிரம் நீங்கள் இருந்து கிளம்பி போ அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இருந்த அந்த வெளி உலகம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோய் போவை யூஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த தளத்தை வந்து உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே அந்த இடம் கிளியர் ஆகுது, சூரிய வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வருது. மனுஷன் இப்போ தான் ரொம்ப காலம் கழித்து சூரிய வெளிச்சத்தையே பார்க்குறாரு போல தெரியுது. ஸோ சாகும்போது அந்த ஒரு சூரிய வெளிச்சத்தை இவனுக்கு காட்டினதுனால நம்ம ஹீரோக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். இப்போ அந்த இடமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குதுங்க. ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம். அடடா நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன், அதாவது பல வருஷமாக ட்ராப் ஆயிருந்து தான், நான் வந்து ஒரு வழியாக விடுதலை அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமான சிரிப்பு சத்தம். நம்ம ஹீரோ வெளியில் போய் பார்க்குறான். அந்த சமயத்தில் அந்த குரல் சொல்லுது, டேய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்குது. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், நீ தானே அந்த கிழவன் சொன்ன ஆளு அப்படின்றான். ஆக்சுவலாக அது யாருங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாதுல்ல. அவனுக்கு பின்னாடி வந்து நிற்குதுங்க அது பயங்கரமான ஒரு டிராகன். யாராவது பின்னாடி நிற்கிறது அப்படின்னு திரும்பி பார்த்தா இதுவுமே வந்து ஒரு ஹெவன்லி டிராகனா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் டிராகன். அது என்ன சொல்லுது, எனக்கு மட்டும் அடிபடாமல் இருந்திருந்தா, நான் மட்டும் இங்கே ட்ராப் ஆகாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் சந்தோஷமாக பல மனைவிகளோடு வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்ன ரொம்ப தான் ஓவராக தற்பெருமை பேசுகிறே நீ, உன்னைய பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியலையே, சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். அது பார்க்குது, ஓ என்னையே நீ வந்து மார்க் பண்ணுறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அட்டாக் பண்ணுதுப்பா. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.